அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம தோஸ்து திவானியில் மாவு போடுறாரு பாருங்கள். இந்த மாவு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பீஸா போடுறதுக்காக. நீங்கள் பாருங்கள், பீஸா. ஒரு முதிர் தபாக் முதிர் கொய்த்தில், அவங்க பேர் வந்து அமீர். பீஸா போடுறாப்புல பாருங்கள். மாவு வந்து மைதா மாவு தான். நம்ம புரோட்டா போடுவோம்ல, புரோட்டாக்கு போடுற மைதா மாவு தான் இது. பாருங்கள் நண்பர்களே, நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைஸாக தேய்க்கணுமோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிறாப்புல. பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள் வீடியோவில். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாப்புல பாருங்கள். லைட்டாக ஒரு கப்பை வச்சுக்கிட்டு அழகாக கட் பண்ணுறாப்புல. பாருங்கள் பீஸா எவ்வளோ அழகாக போடுறாப்புலன்னு. அவ்வளோதான், முடிஞ்சா இனி எடுத்து இந்த தட்டில் வச்சுருவாப்புல. எடுத்து இந்த தட்டில் வச்சுருவாப்புல. இந்த தட்டில் வச்சு பீஸாவுக்கு மேலே என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கணும். மறுபடி வச்சுட்டு ஓவனில் கொண்டு வச்சுருவாப்புல. நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் எடுத்து வைக்கிட்டோம். வச்சதுக்கப்புறம் மேலே என்னென்ன வைக்கிறாப்புல நான் பார்க்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓவனில் வைக்கிறதையும் கண்டிப்பாக காட்டுறேன். நண்பர்களே பாருங்கள், பீஸாவுக்கு எல்லாம் மாவில் தேய்ச்சி எடுத்துட்டாப்புல. மாவில் என்னென்ன போட்டு பசஞ்சிருக்காப்புலன்னா, முட்டை, ஜீனி, பால் ஊற்றி பசைஞ்சு உருட்டி இதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டாப்புல. பீஸாவுக்கு வைக்கிறதுக்கு வேண்டிங்க பாருங்கள். பீஸா வைக்கிறதுக்கு அதுக்கு வேண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அடுப்பில் வச்சு எல்லாம் லைட்டாக வெக்காட வச்சுருக்காப்புல. ஜெய்தூன் காய், தக்காளி, இன்னும் வேறு என்னமோ ஒன்று போட்டிருக்காப்புல, அது என்னன்னு தெரில. பாருங்க, இதுமாரி லைனாக எல்லாத்தையும் அது மேலே வச்சுருவாப்புல. இது பீஸா செய்கிறது ஈஸி தான், பார்த்துங்க. அமீர், அதை சுண்ணு மூச்சு தாக்கல. அதை टोमात मशरूम कालान कैप्सिकम ಅದಕ್ಕೆ ಫಿಲ್ಫಿಲ್ ಬಾರದ್ टोमात कैप्सिकम मशरूम जैतून காளான் போட்டிருக்காப்புல. அப்புறம் வந்து தக்காளி, கொடமிளகா, பச்சை மிளகா இருக்குல்ல, குண்டு மிளகா அது, அப்புறம் அந்த ஜெய்தூன் காய், உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக அடுப்பில் வச்சுருக்காப்புல. ஒரு வாரம் வணங்கினதுக்கப்புறம் எடுத்துல வச்சுருக்காப்புல. இதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு ஓவனில் வைக்கணும். பாருங்கள், இது ஏன் இவ்வளோ இருக்குன்னா, இன்னொரு தட்டு இருக்குது. இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு தட்டுக்க வேண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் ஓவனு. இந்த ஓவனில் வச்சு செட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 15 நிமிஷம், கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். சுட சுட குளிருக்கு பீஸா சாப்பிட்லாம். வாங்க அனைவரும். இங்கே பாருங்க, அந்த காய்கறி, காளான், தக்காளி எல்லாத்தையும் வணக்கி வச்சுட்டு மேலே அந்த வைக்கிறாப்புல பாருங்கள். முஜர்லா. ஓகே நண்பர்களே, பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குல்ல, பூ மாரி இருக்குல்லாம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, அவருக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு டிசைனாக ஒன்று போடுறாரு பாருங்கள். சமோசா போடுவோம்ல, சமோசா அச்சியை பாருங்கள். என்னன்னா டேலண்டாக பண்ணுறாப்புல. இங்கே பாருங்கள், போட்டாப்புலையா பீஸா வைக்கிறது வச்சுட்டாப்புலையா. இங்கே பாருங்கள், சமோசா ரெடி. பீஸா சமோசா.
அங்கே பாருங்கள், மூடி எடுத்துட்டாப்புல, அடித்து எடுத்துட்டாப்புல. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஓவனில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் சென்று 1/4 மணி நேரம் சென்று எடுத்து காட்டுறோம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. சுட சுட இருக்குது. அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். வணக்கம், பாய். வாங்க அனைவரும், பக்கத்தில் இருந்தீங்கன்னா அனைவரும் வாங்க, சாப்பிட்லாம் கோயத்தில்.